Hello everyone, welcome to my channel. Like, share and subscribe my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 6ல் இருக்கிற டேர்ம் 1 யூனிட் 2ல் இருக்கிற சப்ளிமெண்ட்ரி த ஆப்பிள் ட்ரீ அண்ட் த ஃபார்மர் அப்படின்ற ஒரு அழகான ஸ்டோரி பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் வாஸ் அ ஃபார்மர். He lived in a village up in the hills beside a forest. ஸோ ஒரு ஊரில் ஒரு ஃபார்மர் வந்து இருக்கார். அவர் எங்கே இருக்கார்? வில்லேஜ். அண்ட் அவர் இருக்கிற வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் அண்ட் சைடில் பிசைட் ஃபுல்லாக ஃபாரஸ்ட். ஓகே. இன் ஹிஸ் ஃபார்ம் வேர் ஹீ க்ரூ மெனி கைண்ட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ். ஹீ ஆல்சோ ஹேட் அன் ஆப்பிள் ட்ரீ. ஸோ அவரோட ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நிறையா வெஜிடபிள்ஸ் வந்து போட்டிருக்காரு. வெஜிடபிள்ஸ் வளர்க்குறாரு, செடி வளர்க்குறாரு. He also had an apple tree. ஒரு ஆப்பிள் ட்ரீ கூட இருக்குது. For many years, the farmer and his family had enjoyed the tastiest apples from the tree. ஸோ ரொம்ப வருஷமாக ஃபார்மர் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த டேஸ்டியஸ்ட் ஆப்பிள்ஸை வந்து சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க. As a boy, the farmer and his friends played under the apple tree. ஸோ இவர் சின்ன வயசில் சின்ன பையனாக இருக்கும்போது ஆப்பிள் ட்ரீ கடியிலலாம் நிறைய விளையாண்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. They played hide and seek around the tree. ஸோ hide and seek விளையாண்டுருக்காங்க. They climbed the tree and swung on it. ஸோ குரங்கு மாதிரி மரத்தில் தவுறது, அதில் வந்து தொங்குறது, கிளைய பிடிச்சி தொங்குறது. ஸ்வங் ஆன் இட் அப்படின்னா ஸ்விங். ஓகே, பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் ஸ்விங். அண்ட் இன் த சீசன் தே பிளக்ட் அண்ட் ஏட் த ஆப்பிள்ஸ். ஆப்பிள் சீசன் வரும்போது அந்த மரத்துலேருந்து ஆப்பிள்ஸ் பிடுங்கி சாப்பிட்றது. ஸோ இதெல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க. As the years passed, the boy grew into a man. ஸோ சின்ன பையன் வந்து இப்போ பெரிய பையனாயாச்சு. He took over the farm and continued to enjoy the fruits from the tree. அண்ட் இவர் வந்து ஃபார்மை தன்னோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு அண்ட் அந்த ட்ரீயில் இருக்கிற ஆப்பிள்ஸ் எல்லாமே ரொம்ப வருஷமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன் த மீன் டைம், அதே டைமில் மெனி ஸ்மால் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஸ்டார்டட் லிவிங் இன் த ட்ரீ. ஸோ நிறையா அனிமல்ஸ், குட்டி குட்டி அனிமல்ஸ் லைக் ஸ்குரில்ஸ், இந்த மாதிரி அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாமே அந்த ட்ரீயில் வந்து தங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுது. த மேன்ஸ் சில்ட்ரன் அண்ட் தேர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டட் பிளேயிங். ஸோ அந்த ஃபார்மரோட பசங்க இருப்பாங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த மரத்துக்கடியிலலாம் விளையாடுறாங்க. ஓகே, ஸ்டார்டட் பிளேயிங் அண்டர் இட். த லார்ஜ் அண்ட் ஷேடி ஆப்பிள் ட்ரீ நவ் க்ரூ ஓல்ட் அண்ட் வாஸ் பீயிங் ஃபியூவர் அண்ட் ஃபியூவர் ஃப்ரூட்ஸ். ஸோ இப்போ அந்த பெரிய மரம் வந்து கம்மியாக தான் நான் இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கு. ஏன் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஓல்ட் ஆகிடுச்சு, ரொம்ப வயசாகிடுச்சு. ஓகேவா. இட் வாஸ் நைஸ் டு சிட் அண்டர் இட்ஸ் ஷேட் இன் த சம்மர் பட் நத்திங் க்ரூ அண்டர் இட். ஆனால் அந்த ட்ரீயோட ஷேடோவில் உட்கார்றதுக்கு, சம்மர் டைமில் உட்கார்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தாலும் இப்போ எதுவுமே ஆப்பிள்ஸ் எதுவுமே கொடுக்கல ரொம்ப. த ஃபார்மர் ஃபெல்ட் த ஸ்பேஸ் குட் பி யூஸ் டு க்ரோ சம் வெஜிடபிள்ஸ். ஸோ ஃபார்மர் என்ன திங்க் பண்ணுறாரு, அந்த ஆப்பிள் ட்ரீ இருக்கிற பிளேஸில் வந்து நம்ம வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம போடலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாரு. ஹீ ஆல்சோ ஃபெல்ட் ஹீ குட் யூஸ் த வுட் டு பில்ட் அ நியூ ரூம் இன் ஹிஸ் ஹவுஸ். ஆப்பிள் ட்ரீயோட வுட்டை வந்து வீட்டில் புது ரூம் கட்டும்போது அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாரு. தேர்ஃபோர் ஹீ டிசைடட் டு கட் த ட்ரீ. ஹீ டிட் நாட் திங்க் அபவுட் த ஒண்டர்ஃபுல் டைம்ஸ் ஹீ ஹேட் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹேட் பிளேயிங் அண்டர் த ட்ரீ ஆர் த டெலிஷியஸ் ஆப்பிள்ஸ் தே ஏட். பட் அந்த ட்ரீயை கட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது அவர் அந்த ஒண்டர்ஃபுல் டைம்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டது, ஆப்பிள் மரத்துலேருந்து ஆப்பிள் பழம் பிடிங்கி சாப்பிட்டது, அது எதுவுமே வந்து இவருக்கு ஞாபகம் இல்லை. ரேதர் ஹீ ஃபெல்ட் த ட்ரீ ஹேட் அவுட்லிவ்ட் இட்ஸ் யூஸ்ஃபுல்னஸ் அண்ட் ஷுட் பி கட் டவுன். எதுவுமே இவருக்கு ஞாபகம் இல்லாமல் போச்சு. அதோட யூஸ்ஃபுல் வந்து குட்டி குட்டி அனிமல்ஸுக்கும் இருக்குது அப்படின்றத அவர் மறந்துட்டார். ஓகே. When the farmer took his axe and began chopping the tree, all the little animals, birds and insects that lived in the tree came rushing down. அந்த ஃபார்மர் ஆக்ஸ் எடுத்து ட்ரீயை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ட்ரீயில் இருக்கிற குட்டி குட்டி அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே கத்திக்கிட்டே வந்து எல்லாமே கீழே ஓடி வருது மரத்துக்கடியில். They started running around in alarm, chirping and squeaking all over the place. The farmer was adamant. பட் இவ்வளோ இதை பார்த்ததுக்கப்புறமும் ஃபார்மர் வந்து நான் அப்படி தான் வந்து அடமெண்ட்டாக இருப்பேன், நான் அப்படி தான் ட்ரீயை கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறாரு. ஹீ ரைஸ்டு ஹிஸ் ஆக்ஸ் அண்ட் த அப்ரோர் க்ரூ. த ஃபார்மர் however forgot his childhood and his animal friends.
he began to chop the tree harder. ஸோ எல்லாமே மறந்து போயிட்டார். அவரோட சைல்டுஹுட், அனிமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மறந்து போயிட்டு அந்த ட்ரீயை வந்து மேலும் மேலும் அதை வந்து கட் பண்ணுறாரு. All the little animals became desperate and wanted to protect the apple tree at any cost. They ran around in circles making a huge commotion. அந்த ட்ரீயில் இருக்கிற எல்லா குட்டி குட்டி அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸுமே என்ன பண்ணுறாங்க, இவர் எப்படியாவது ட்ரீ கட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே மரத்துக்கடியில் வந்து ஒரு பெரிய ஒரு குழப்பமே நடக்குது அங்கே. கமோஷன் அப்படின்னா அதுதான், a huge commotion. This brought the children out. ஸோ இந்த சவுண்டை கேட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருந்த ஃபார்மரோட சில்ட்ரன் வந்து வெளியில் வராங்க. த ஃபார்மர்ஸ் டாட்டர் அண்ட் ஹெர் ஃப்ரெண்ட்ஸ் பிகேன் டு ப்ளீட் வித் ஹிம். ஃபார்மரோட டாட்டர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்மர்கிட்ட ப்ளீஸ் டோன்ட் கட் த ட்ரீ, இந்த ட்ரீயை தயவு செஞ்சு கட் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. தே கேதர்ட் அரவுண்ட் த ஃபார்மர் அண்ட் செட் ப்ளீஸ் டோன்ட் கட் த ட்ரீ, வி ப்ளே ஹியர் ஜஸ்ட் லைக் யூ டிட், நாங்களும் உங்களை மாதிரி தான் இங்கே விளையாண்டோம். தீஸ் ஸ்மால் அனிமல்ஸ் லிவ் ஹியர். ஸோ இந்த குட்டி குட்டி அனிமல்ஸ் எல்லாம் இந்த ட்ரீயில் தான் இருக்குது. இஃப் யூ கட் த ட்ரீ வேர் வில் தே கோ, நீங்கள் இந்த ட்ரீயை கட் பண்ணுனா அவங்கெல்லாம் எங்கே போவாங்க. யூ கேன் என்ஜாய் த ஷேடு வென் யூ பிகம் ஓல்டு. உங்களுக்குமே வயசானதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த ஷேடோவில் உட்காந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ட்ரீ, ஸோ இதை வந்து கட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஃபார்மரோட டாட்டர் ஃபார்மர்கிட்ட சொல்கிறாங்க. ஓகே. ஆல் ஆஃப் அ சடன் the farmer noticed a small fruit hanging from a branch. ஸோ இந்த இன்சிடெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கும்போது ஃபார்மர் அந்த ட்ரீயில் இருக்கிற ஒரு குட்டி ஆப்பிள் ஃப்ரூட்டை வந்து பார்த்துட்டு அதை என்ன பண்ணுறாருன்னா அதை பார்க்குறாரு. இட் வாஸ் an apple and looked as delicious as the ones he ate as a boy. அதை பார்த்துட்டு அதை பார்க்கும்போதே தெரியுது அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரூட்டை வந்து பிடுங்குறாரு. he plucked it. பிளக்டு அப்படின்னா மரத்துலேருந்து பிடுங்கிறது. ஓகே. அண்ட் இட் பிட் இன் டு த ஜூசி ஃப்ரூட். பிட் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் பைட். ஓகே. ஒரு கடி கடிக்கிறாரு. த மெமரிஸ் ஆஃப் த ஃபன் ஹி ஹேட் அஸ் அ பாய் கேம் ரஷிங் பேக். ஸோ அந்த ஒரு கடி கடித்த உடனே அப்படியே ஃப்ளாஷ்பேக்குக்கு போயிடுறாரு. அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்டது, அப்புறம் பசங்களோட விளையாண்டு எல்லாமே ஃப்ளாஷ்பேக்கில் வருது, அவரோட மைண்டில் வந்து ஓடுது. எப்படி பசி வந்தால் நானாக இருக்க மாட்டேன், நீயாக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃப்ளாஷ்பேக்கை வந்து அவரோட மைண்டில் ஓட்டி பார்க்குறாரு. when his daughter saw the changed expression in her father's face, she started pleading harder. ஸோ சடனாக அந்த எக்ஸ்ப்ரெஷன் அவரோட ஃபாதரோட ஃபேஸில் பார்த்துட்டு அவரோட பொண்ணு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறா, டோன்ட் கட் த ட்ரீப்பா அப்படின்னு. த ஃபார்மர் புட் டவுன் ஹிஸ் ஆக்ஸ். ஸோ அந்த ஃபார்மர் வந்து என்ன பண்ணுறாரு, தமிழ் சினிமாவில் வர ஹீரோஸ் மாதிரி கத்தியை கீழே போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. ஓகே. he understood that the tree was home to many lovely animals and provided them with so many things. ஸோ அப்போ தான் அவருக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது. ஓகே, இந்த ட்ரீ வந்து நிறையா ஸ்மால் அனிமல்ஸ்க்கு ஒரு வீடு மாதிரி இருக்குது, நம்ம வந்து அதை கட் பண்ணக்கூடாது அப்படின்னு. he wanted his little girl to have the childhood that he had. ஸோ நீயும் அவரோட பொண்ணுக்கும் நம்மள மாதிரி ஒரு சைல்டுஹுட் வந்து ஒரு மெமரபிள் சைல்டுஹுட் வந்து அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. he threw away the axe and said to his daughter, I promise that I will never cut this tree. You and your friends will have your tree and your playground. ஸோ அந்த ஆக்ஸை வந்து கீழே தூக்கி போட்டுட்டு தன்னோட பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, இனிமே நான் வந்து அந்த ட்ரீயை கட் பண்ண மாட்டேன். I will never cut this tree. You and your friends, நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த ட்ரீ கடியில் நீங்கள் விளையாடுங்க, அது வந்து உங்களுக்கு ஒரு மெமரபிள் ஒன்னாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முடிவில் இருந்து வாபஸ் வாங்கிக்கிறாரு. ஓகேவா. ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்குற லெசன். ரொம்ப அழகான ஒரு லெசன். நீங்களும் ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குது, மீனிங் தெரியல, இல்லை இன்னும் இதை விட கிளாரிஃபிகேஷன் வேணும் எக்ஸ்ப்ளனேஷனில் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.